இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனிஷா இன்னும் என் நம்பரை பிளாக்ல தான் வச்சிருக்கா போல இருக்கு. இப்ப அவகிட்ட எப்படி பேசுறது? நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லி எப்படி ரெக்வெஸ்ட் பண்றது? அவ வேணும்னே தான் என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. அவ மனசுல அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? என்னை கடுப்பேத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாளா? இல்ல உண்மையிலே நிச்சயதார்த்தம் பண்ணிக்க போறாளா? சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் இப்போ வரேன். மித்ரா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஏதோ பார்க்க ரொம்ப எரிச்சலாகவும் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு. மே ஐ நோ த ரீசன்? இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஓகே தான் நீரஜ். இல்லை மித்ரா, நான் ரொம்ப நேரமாக உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உனக்குள்ளேயே நீ பேசிகிட்டு இருக்க, உனக்குள்ளேயே நீ கோவப்படுற. நான் ஏதாவது செய்யணும்னா சொல்லு. எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை உங்ககிட்ட சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மித்ரா இது? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கிளியர் பண்ணலான்னு தான் கேட்டேன். அதுக்கு போய் எதுக்கு இப்படி கோவப்படுற? ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஓகே. நீ தப்பா நினைச்சுக்காத நீரஜ். ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல அண்ணன் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இப்பவும் அதே டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். தட்ஸ் ஓகே மித்ரா. இந்த மாதிரி விஷயங்கள் லைஃப்ல எப்பவும் வரும் போகும். ஆனா இந்த அக்கேஷன்ஸுங்கிறது லைஃப்ல ரொம்ப ரேரா அமையும். இந்த ப்ராஜெக்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு எங்க எல்லாருக்கூடயும் கொஞ்ச நேரம் ஹாப்பியா இரு ப்ளீஸ். நீ மித்ராவை காதலிச்சப்போ நீ காதலிக்க வேண்டான்னு நான் சொல்லல. நீ சொன்னதை நான் கேட்டேன். உன் முடிவுக்கு மரியாதை கொடுத்த. எதுக்குன்னா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் மனசார ஆசைப்படுறேன். ஆனா அதே மித்ராவை நான் இப்ப வேண்டான்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நீ காதலிக்கும் போது அவன் சிங்கிள். அவன் வாழ்க்கையில உன்னை தவிர வேற யாரும் இல்ல. இப்போ அவனோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு நீ காதலிச்சவனோட மனைவி ஸ்தானத்துல இருக்கா. அதனால நீ இதுக்கு மேலேயும் அவனை பத்தி யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எத்தனையோ விஷயத்தை பத்தி கனவு காணுவாங்க மனிஷா. அந்த கனவு நனவாகணும்னு ஆசைப்படுவாங்க. அது உண்மையிலேயே நடந்தா நல்லா இருக்கும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் எதிர்பார்க்கறது கிடைக்காது. அதுக்காக அதோட அவங்களோட வாழ்க்கையும் நின்னு போயிடாத. கிடைச்சதை வச்சு அவங்களோட வாழ்க்கையே சந்தோஷமா மாத்திப்பாங்க. நடந்தது எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தானே வாழ்க்கையில முன்னேறி போவாங்க. உனக்கு காதலிச்சவன் கிடைக்கலன்னா என்ன? நீரஜ் மாதிரி ஒருத்தன், ஒரு நல்ல பையன் உன்னோட வாழ்க்கையில வர போறான். நீரஜ் ரொம்ப நல்ல பையன். மனிஷாவை அவரை கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. ரொம்ப நல்லாவும் பார்த்துப்பாரு. கடந்த கால வாழ்க்கையில ஒருத்தர் இருந்ததால எதிர்காலத்துல இன்னொருத்தரோட வாழக்கூடாதுன்ற சட்டம் எதுவும் இல்லல மாமா. அதோட மனிஷா காதலிச்ச நபருக்கு வேற ஒருத்தரோட கல்யாணமும் நடந்துருச்சு. அதனால அந்த பையனை பத்தி மனிஷா இனிமே யோசிக்கவே கூடாது. ஏன்னா அந்த நபரோட வாழ்க்கையில இருக்க பொண்ணுக்கு மனிஷா அநியாயம் பண்ணக்கூடாதுல்ல. எப்படி யோசிச்சாலும்
இது மனிஷாவோட மனசுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் மனிஷா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்ட்னு தோணுது. நீ சொன்னது உண்மைதான் லக்ஷ்மி. வாழ்க்கையில நாம யாருக்காகவும் நின்றக்கூடாது. அது தவறுன்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்துடக்கூடாது. முன்னேறி போயிட்டே தான் இருக்கணும். நமக்காக, நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். மனிஷாவும் நீரஜும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கடந்த காலத்துல அவளுக்கு ஏற்பட்ட காயமும் போக போக சரியாயிடும். உண்மைதான் மாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. மனிஷா கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இந்த நிச்சயதார்த்தத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கலாம். நம்ம எல்லாரும் அவ கூட இருந்து அவ வாழ்க்கைக்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கணும் மாமா. அதனால இந்த நிச்சயதார்த்தம் அவ வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மெமரி ஆக்கணும். நீ கண்டிப்பா பண்ணுவமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மனிஷாக்கும் நீரஜுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவளுக்கு கல்யாணம் ஆனா எனக்கு என்ன பிரச்சனை இல்லாம இருக்கும் மாமா? மனிஷாக்கும் நீரஜ்க்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கும் எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் மாமா? மாமா, நான் உங்களை தான் கேக்குறேன். அதுவாமா, மனிஷாவை நீ ஒரு சொந்த உறவா, உன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அவ நல்லா இருக்கணும்னு இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு யோசிக்கிற. அதனாலதான் எல்லாம் நல்லபடியா நடந்து மனிஷாக்கும் நீரஜுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா நீயும் சந்தோஷமா இருப்பல்ல. அதனாலதான் அப்படி சொன்ன. மித்ராவோட வாழ்க்கையில இருந்து என்ன விலக்கு வைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அது எப்பவுமே நடக்காது. யார் குறுக்க வந்தாலும், ஏன் நீங்களே குறுக்க வந்தாலும் கூட வெறும் 4 நாள் அதுக்குள்ள மித்ராவை ஏன் பக்கம் திருப்பி அவன் கையால எனக்கு தாலி கட்ட வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுக்குள்ள இங்க எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது. எந்த ஒரு அபசகுணமும் ஏற்பட்டுறக்கூடாது. நினைச்ச மாதிரியே இந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிடணும். ஹலோ, நான் ராமகிருஷ்ணன் பேசுறேன். பெரியப்பா இருக்காரா? இருக்காரு. ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். பெரியப்பா, ராமகிருஷ்ணன் சார் உங்ககிட்ட பேசணுமா?